மெய் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை உண்மைத்தன்மை ஆராயக்கூடியது. இங்கு பொழுதுபோக்கு நிகழ்வு, கற்பனை, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எந்த நிகழ்வும் இடம் வராது. எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள் நண்பர்களே. இந்த பதிவிலே நாம் காண இருப்பது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்ற பகுதியிலே நாத விந்து கலாதி நமோ நமோ என்கின்ற அந்த பாடலிலே அடுத்த பகுதியாக முதல் 2 பகுதி கொடுத்தாகிவிட்டது. அடுத்தது 3வது பகுதியாக ஒரு 6 வரிகளின் விளக்கத்தை, மெய்யான விளக்கத்தை காண இருக்கிறோம். கண்டுகளியுங்கள். இது ஒரு தவ விளக்கப்பாடல், இறை விளக்கப்பாடல். வரிகளை பார்ப்போம். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாலா நமோ நம, அருள் தாராய் ஈரலும் பல கோலால புதியும் ஓதலும் குண ஆசார நீதியும், ஈரமும் ஒரு சீர்வாத சேவையும் மறவாத என்கிறார். முதல் 2 பகுதியிலே இறை தோற்றம், இறை இயக்கம், இதை பற்றி ஒரு தெளிவு. இது இறை தெளிவு என்பதை பற்றிய ஒரு தெளிவு. தோற்றம், இயக்கம், அடுத்த இறை தெளிவு. சரி, முதலிலே தீப மங்கள ஜோதி நமோ நம என்றால், தீப மங்கள ஜோதி என்பது இறைநிலை. அங்கே இயக்கம் பெறும்போது அங்கே ஒரு ஜோதி நிலையாக இருக்கிறது. அந்த ஜோதி நிலை மங்களம் என்பது மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறமாக இந்த கொழுந்து விட்டு எரிந்து அக்னி குழம்பாக இருந்து இந்த பிரபஞ்ச முழுவதும் இருந்து கொண்டு இயக்க நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வணங்குகிறேன் என்கிறார். அடுத்தது தூய அம்பல லீலா நமோ நம. தூய அம்பலம் என்பது, தூய்மை என்பது கலப்படம் இல்லாத இறைநிலை ஒன்றே கலப்படம் இல்லாத நிலை. அம்பலம் என்பது வெற்ற வெளி, தூய வெளி. இந்த தூய வெளி என்பதுதான் அங்கே இறைநிலை இருக்கிறது. அந்த இறைநிலையிலே இருந்து கொண்டு இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் லீலா என்றால் நடனம், இறை நடனம் ஆடிக்கொண்டு அங்கே பிரபஞ்சம் தோன்றியது. அந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்ற வைத்த இறைவா, உன்னை வணங்குகிறேன் என்கிறார். அடுத்த வரியிலே தேவ குஞ்சரி பாலா நமோ நம, அருள் தாராய். தேவ குஞ்சரி என்பது இங்கு ஏன் யானை, தேவ குஞ்சரி ஏன் யானை இங்கு கொண்டு வருகிறார்? இதை சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். யானை என்பது ஒரு நீண்ட தும்பிக்கை கொண்டது. இந்த நீண்ட தும்பிக்கை இங்கே நமது நாசியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது நாசியிலே வடகலை, இடகலை, சுடுமுனை என்று சொல்லக்கூடிய இறைநிலை சுவாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவ நிலையிலே. அந்த இறைநிலை சுவாசம் நடைபெறும் போது இங்கே சுடுமுனை இயக்கப்பட்டு அங்கேயே இறைநடனம் நடக்கிறது. அதுதான் இதை பற்றி விளக்கமாக இன்னொரு பகுதியிலே பார்ப்போம். சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சுருக்கமான வீடியோ இது. இதுதான் தேவ குஞ்சரி வாகா. தேவ குஞ்சரி வாகா என்பது, வாகன் என்பதை வழிநடத்தி செல்பவன். இந்த இறை சுவாசத்தை வழிநடத்தி செல்லும் இறைவா என்று சொல்லுகிறார். அருள்தா என்றால் அதை எனக்கு தந்துவிடு என்கிறார். அடுத்தது ஈதலும் பல கோலால முடியும். ஈதல் என்பது என்ன? இறைவன் கருணையானவன். அந்த கருணையோடு இருக்கும் இறைவன் இங்கே பல கோலால ஒளி என்றார். ஓங்கார ஒளி. கோலாலம் என்பது ஓங்காரம். ஓங்காரம் என்பது அகர உகர மகாரம். இந்த நிலை ஏற்படும் போது அங்கே பிரபஞ்ச அதிர்வு ஏற்படுகிறது. அந்த பிரபஞ்ச அதிர்வினாலே இந்த இயக்கம், இறை இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இங்கே சொல்ல வருகிறார். அடுத்தது ஓதலும் குண ஆசார நீதியும். இந்த இறை இயக்கம் மூலம், அந்த இறை இயக்கத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அதிர்வலை என்கின்ற இறை அதிர்வலை, அதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த உணர்ந்து கொண்ட அதிர்வலையை நான் உனக்கு ஓதுகிறேன். ஓதும்போது எனக்கு என்ன கிடைக்கிறது? குண ஆசார நீதி என்பது ஒரு சூத்திரம் கிடைக்கிறது. எப்படி இறை நிலை கவனம் செய்ய வேண்டும், இறை தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு சூத்திரம், நீதி என்பது சூத்திரம். அந்த சூத்திரம் கிடைக்கிறது. அந்த சூத்திரத்தை உணர்ந்து கொண்டேன் என்கிறார். அடுத்தது ஈரமும் ஒரு சீர்வாத சேவையும் மறவாத. ஈரம் என்பது இங்கு
அன்பு கருணை இரக்கம். அன்பு கருணை இரக்கம் கொண்ட இறைவா, உன்னுடைய நடனத்தை நான் புரிந்து கொண்டேன். அந்த குரு சீர்வாத சேவை என்பது, குரு சீர்வாதம் என்பது குரு என்பது இறைவன். அந்த சீர்வாதம் என்பது அந்த பாதத்தின் மூலம் நடனமாடும் நிகழை சொல்லுகிற அந்த சேவையை நீ செய்யும் அந்த கருணை, அன்பு, இரக்கம் கொண்ட சேவையை நான் என்றும் மறவ மாட்டேன். இதன் மூலம் எனக்கு இறை தெளிவு முற்றிலும் கிடைத்து விட்டது. எனவே இங்குதான் சொல்லுகிறார், இறை தெளிவு நிறைவு பெற்றதாக அவர் சொல்கிறார். அவருக்கு இறை தோற்றம், இறை இயக்கம், இறை தெளிவு கண்ட அந்த அருணகிரிநாதர் போல் நாமும் சொல்வோம். இந்த காணொலியை பாருங்கள், கண்டு கழியுங்கள், இறை தெளிவு பெறுங்கள். எல்லோரும் இறை தெளிவு பெறுவோம், இறை இன்பம் பெறும் என்று கூறி அடுத்த நிகழ்வை சந்திப்போமா? சந்திப்போம்.